குலதெய்வங்களுக்கு ஜெய், குலகுருவுக்கு ஜெய், ஜெகத்குருவுக்கு ஜெய், ஆதிகுருவுக்கு ஜெய், ஆன்மீக குருவுக்கு ஜெய். ஹரே கிருஷ்ணா. முழுமுதல் கடவுளுக்கு ஜெய், முழுமுதல் கடவுளின் பிரதிநிதிகளுக்கு ஜெய், முழுமுதல் கடவுளின் சேவகர்களுக்கு ஜெய், முழுமுதல் கடவுளின் தூய பக்தர்களுக்கு ஜெய். ஹரிஹரி போல். ஹரே கிருஷ்ணா. இப்போ நான் வணங்கினது பிரபஞ்சம் முழுமைக்கும் 14 லோகங்களிலும் உள்ளவரை ஒருங்கே வணங்கிவிட்டேன். இது இப்படி நம்ம முறைப்பட்டு குலதெய்வங்களிலிருந்து பேசி நம்ம வர்றதால நமக்கு கர்ம வினைகள் தீர்வதற்குண்டான இடங்களை சென்றடைய நமக்கு சக்தி கிட்டும். இந்த உண்மையை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு பூலோகம் முழுமைக்கும் சித்தர்களின் ஆட்சி வெகு சிறப்பாக தொடங்கிவிட்டது. சித்தர்களின் புறப்பாடு என்னவென்றால் தூய்மையை நிலைநாட்டுவது மட்டுமே. தூய்மை என்றால் அதில் எண்ணிலடங்கா நிலைகள் வந்துவிடும். சித்த மகான்கள் ஒவ்வொருவரும் யுகம் யுகமாக தோன்றி வந்தாலும் கலிகாலத்தில் மட்டுமே அவர்களின் புனித சேவை நிலையாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. சிவபெருமான் விநாயக பெருமானிடம் சித்தர்களை பரிபாலனம் செய்யும் பணியை வழங்கினார். விநாயகர் சித்தர்களை வழிநடத்தினாலும் சித்தர்கள் முருகபெருமானையும் சிவபெருமானையும் தாங்கள் நிலையான நிலையில் மனதில் உள்வாங்கி தூய்மையான நிலையில் சேவை சாதித்து வருகிறார்கள். இதற்கெல்லாம் ஏராளமான அடையாளங்கள், ஆதாரங்கள் எல்லாம் இந்த பூமியில் குவிந்து கிடக்கின்றன. ஆன்மீகவாதிகள் அனைவருமே ஆன்மீக நிலையை ஒரே நிலையில் தேடியாக வேண்டிய கட்டாயத்தில் உள்ளோம். மாறுபட்ட கோணங்களில் நாம் கலிகாலத்தில் ஆன்மீக நிலைகளை தேடி வருவதால் நமக்கு உண்டான பலன்கள் விரைந்து கிட்ட காலதாமதங்கள் ஆகி வருகின்றன. அதாவது நமது இஷ்ட தெய்வங்கள் மற்ற தெய்வங்களை எல்லாம் நாம் வணங்கப்படும் பொழுது இந்த உடல் இயங்கும் வரை அது நமக்கு துணை நிற்கின்றது. ஆனால் இந்த உடல் நம்மை விட்டு சென்ற பின்பு இந்த உயிரை இயக்கக்கூடிய சக்திகளை நாம் சரணடைந்தாக வேண்டும். அப்பேற்பட்ட சக்திகள் சித்த யோகி மகான்கள் ஆவார்கள். தற்போது நான் உணர்ந்த முதல் சித்தர் அழுக்குங்குட்டை மகா பழனிசாமி ஐயா அவர்கள் கடக்கம்பட்டியில் குடிகொண்டுள்ளார். அவர்கள் அற்புதங்களை தொடங்கிவிட்டார். தொடர்ந்து மனித குலத்திற்கு சேவையாற்றி வருகிறார். நம்பிக்கை உள்ளவனுக்கும் நம்பிக்கை இல்லாதவனுக்கும் அவர் அருள்பாலிக்கின்றார். இந்த உண்மையை ஐயாவின் பக்தர்கள் தெளிவாக உணர்ந்து ஐயாவின் பாதங்களை சரணடைந்துள்ளார்கள். கடக்கம்பட்டி ஐயாவின் பக்தர்கள் இனி மோட்சத்துக்கு செல்வது உறுதி. காரணம், அவர்களின் கர்ம வினைகள் எல்லாம் அகற்றிவிட்டார். கர்ம வினைகள் இல்லை என்றால் நாம் சொர்க்கத்திற்குத்தான் செல்வோம். கர்ம வினைகள் இருந்தால் யமலோகத்திற்கு செல்வோம். இதெல்லாம் எல்லாருமே உணர்ந்த ஒரு விஷயம், உண்மையான விஷயம்தான். சித்தர்களின் நிலை எங்கும் பரவி விரிந்து கிடைக்கிறது. இப்போ பார்த்தீங்கன்னா முன்னாடி 30 வருஷம் நல்லா இருந்தவங்க பூராமே இனி வீழ்ந்துருவாங்க. 30 வருஷம் சிரமப்பட்டவங்களில் பெரும்பாலானோர் மீண்டு எழுந்துருவாங்க. இதுதான் எஞ்சிய காலகட்டங்களில் நிகழப்போகிற உண்மை. அரசியலில் சித்தர்களின் புறப்பாடு விரைவில் தொடங்கிவிடும். அது ஐயாவின் அறிகுறியால் நான் உணர்கிறேன். தூய்மை என்று வந்த பின்பு எல்லாமே தூய்மையாக இருக்க வேண்டும் அல்லவா? இன்னைக்கு மனிதகுல தூய்மையை இழந்து தவிக்கும் காரணமே அரசியல் என்ற பௌதிக நிலைதான். ஆன்மீக நிலைக்குள் மனித குலங்கள் வந்தாக வேண்டும் என்ற நிலையை சித்தர்கள் பரிபூரணமாக தங்களின் சேவையின் மூலமாக காட்டுகிறார்கள் என்பதை நான் உணர்கிறேன். செயல்படுத்தி காட்டுகிறார்கள். பழனிசாமி ஐயா கர்ம வினைகளை தீர்க்கும் மகா சக்தி. இன்னைக்கு நம்ம முழுமுதல் கடவுளை வேண்டினாலும், அவர்களோட பிரதிநிதியை வேண்டினாலும், அடுத்து குலகுருவுகளை வேண்டினாலும் நமக்கு பலன் கிடைக்கிறதுக்கு அதிக நாட்களாகும். ஆனால் ஐயாவை நாம் மனமுருகி உண்மையான உணர்வில் அவர்தான் எல்லாம் என்று நம்பி செயல்படும் பட்சத்தில் அவர் நமக்கு அனைத்து நிலைகளையுமே மாற்றித் தருகிறார்.
நமது கர்ம வினைகள், அதாவது 30 வயசு 40 வயசில் நம்ம மரணம் அடையணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம் இருக்கக்கூடிய சூழல்களில் கூட மாற்றி கொடுத்து நம்மளை அதிக காலம் வாழ வைக்கக்கூடிய ஒரு ஆச்சரியமான சக்திகளை மனித குலத்துக்கு இப்போ வழங்கிக்கிட்டு இருக்கார். இதில் ஏராளமான பக்தர்கள் உண்மையை உணர்ந்து அவர்கிட்ட போனவங்களுக்கு பூராமே அருமையான ஆன்மீக வாழ்வை அமைச்சு கொடுத்துருக்கார். இன்னைக்கு ஐயாவின் பக்தர்கள் எவருமே தீய எண்ணம், தீய சிந்தனை, தீய செயலெல்லாம் ஈடுபட மாட்டாங்க. அந்த இதெல்லாம் அவங்களுக்கு அறவே இல்லை. அவங்க ஒழுக்க நெறிகளை பிறருக்கு வழங்கும் சக்திகளாக இந்த பூமியில் மாறிவிட்டார்கள். இதை நாம் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். இன்னும் நான் ஐயாவின் பக்தர்களுக்கு வேண்டுகோளாக வைப்பது, நீங்கள் அனைவரும் ஒன்று கூடி உலக அளவில் நல் சிந்தனைகளை, நல் செயல்களை பரப்பும் ஆற்றலை வழங்க ஐயா உங்களுக்கு சக்தியை கொடுத்து விட்டார். அந்த சக்தியை எல்லாம் பயன்படுத்துங்கள். ஐயா எப்போதும் நம்முடன் தான் இருக்கிறார். இதை உணர்ந்த நாம் ஐயாவுக்கு சேவை செய்தால் மட்டும் போதாது. ஐயா எப்படி தூய்மை பணிகளை செய்தாரோ அதேபோல் தூய்மை பணிகளை நாம் ஒவ்வொருவரும் செய்தாக வேண்டும். தாம் வசிக்கும் பகுதிகள், அடுத்து பிற பகுதிகள் அனைத்தையும் தூய்மையை செய்யும் சக்திகளாக நாம் ஒன்றிணைய வேண்டும். ஐயாவுக்கு தூய்மை பிடிக்கும், நமக்கு அது புரிய வேண்டும். இந்த தூய்மையை நாம் செய்து தேவையற்ற பொருட்களை எல்லாம் ஐயாவை போல் சேகரித்து அதை அகற்றினோம் என்றால் ஐயா மிகவும் மகிழ்ச்சி அடைவதுடன் நமக்கு இன்னும் பல அரிய சாதனைகளை செய்யும் சக்திகளை வழங்குவார். நாம் என்ன செய்கிறோம், என்ன செய்ய போகிறோம் என்பதை உணர்ந்து ஐயா அதற்கு தக்கவாறு நமக்கு அனைத்து நிலைகளையும் பரிபூரணமாக வழங்கி வருகிறார். இந்த உண்மையை ஏற்றுக்கொள்ளுங்கள். இன்று முருகபெருமான் சித்தர்களுக்கு இன்று வரை நேரடி காட்சி தந்து அவர்களை வழி நடத்துகிறார். விநாயக பெருமான் ஆசி வழங்கியதுடன் சரி, ஆனால் முருகபெருமான் சித்த பெருமான்களை சரியான முறையில் இயக்கத் தொடங்கிவிட்டார். காரணம், பக்தர்கள் முருகனை மனமுருகி வேண்டியது, முருகனை பாதம் தொட்டு கண்ணீர் விட்டு கேட்டதற்கு உண்டான பலன்களை சித்தர்கள் வடிவில் இன்று நாம் அனுபவித்து வருகிறோம். இந்த உண்மையை புரிந்து கொள்ளுங்கள். இன்னும் உங்களுக்கு தெளிவான நிலைகள் எல்லாம் கிட்ட வேண்டும் என்றால் கேள்விகள் இருந்தால் என்னிடம் கேட்கலாம். நான் திண்டுக்கல் மாவட்டத்தில் வடக்கு ரங்கநாதபுரத்தில் மனிதநேய விழுதுகள் என்ற தொண்டு நிறுவனத்தையும் ஆன்மீக நிலையையும் கடைபிடித்து வருகிறேன். இவற்றுக்கெல்லாம் காரணம் ஐயா சித்தர்தான். ஆம், நான் சித்தரை பற்றி உணர்வதற்கு முன்பாகவே அழுக்கு மூட்டை மகா கணபதி என்ற விநாயக பெருமானை பிரதிஷ்டை செய்தேன் எனது இடத்தில். அதன் பலனாக ஐயா எனக்கு நேரடியாக ஜீவசமாதிக்கு பின்பே காட்சி தந்துள்ளார். அடுத்து ஒவ்வொரு செயலையும் உணர்த்தி செயல்பட சக்தியை எனக்கு வழங்கி வருகிறார். ஐயாவிடம் நான் ஒரு தந்தையாகவே எண்ணி நான் வெளியே செல்லும் பொழுது ஐயா சென்று வருகிறேன். ஐயா நல்லபடியாக சென்று வந்து விட்டேன். ஐயா எனக்கு இதை கொடுங்க, நான் இந்த நிலையில் போகணும். ஆனால் நான் கேட்பது எல்லாமே பொதுநிலை, தனி மனித நிலைக்காக அல்ல. உலக அரசியலில் மாற்றம் வர வேண்டும், உலக மனிதம் ஆன்மீகத்தில் இணைய வேண்டும் என்ற தூய சிந்தனையில்தான் எனது செயல்பாடுகள் சென்று கொண்டிருக்கிறது. தூய பக்தர்கள் அனைவருமே இது போன்ற நிலைகளை துரிதமாக செய்ய வேண்டும் என்று மீண்டும் பணிவுடன் பக்தியுடன் கேட்டுக்கொள்கிறேன். அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கின்றேன். ஐயா உத்தரவில்லாமல் நான் தற்போது வீடியோ எல்லாம் போடுவதில்லை. ஹரே கிருஷ்ணா. ஐயாவின் உத்தரவு பெற்ற பின்பு அடுத்த வீடியோ தொடரும். ஆயுஷ்மான் பவ, கீர்த்திமான் பவ, ஜெய் பவ.